மணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு டெஃபினட்டாக ஒரு பர்பஸ் இருக்குங்க. இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீம்ஸ், ஒரு கோல்ஸ் இருக்குது. ஸோ மணி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரீமும் கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில மொமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய்னஸ், சந்தோஷங்கள் மணினால கிடைக்குது. இப்போ உங்களுக்கே யாரோ ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காசை கொடுத்து கூட ஹெல்ப் பண்ணலாம், இல்லை பொருளாக வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அப்படி கூட சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஸோ மணிக்குன்னு ஒரு சில பர்பஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேனேஜிங் மணி, மல்டிப்ளையிங் மணி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ மணியை பற்றின ஒரு 7 இம்பார்ட்டண்ட் லெசன்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டியில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். இதோட நிறைய பேர் போய் சேர்த்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி அண்ட் யூ. நீங்களும் மணியும் வேறங்க. உங்களால் ஒரு காரை அஃபோர்ட் பண்ண முடியலையா? ஹவு கேன் ஐ அஃபோர்ட் தட் கார்? தட் இஸ் த ரைட் கொஸ்டின். என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல, பட் ஹவு கேன் ஐ அஃபோர்ட் இட்? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி மணி அண்ட் யூ ஆர் டிஃபரெண்ட். இப்போ எப்படின்னாக்கா உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னாக்கா டோன்ட் ஷோ ஆஃப் தட் மணி. அதை வச்சுக்கிட்டு நிறைய ஈகோ, நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஸோ இதை மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு, ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆட்டிடியூடும் இருக்கக்கூடாது. ஸோ மணி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, மணி நிறைய இருந்தாலும் அதனால் நம்ம அந்த மணியால் நமக்கு அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. யூ ஆர் டிஃபரெண்ட், மணி அண்ட் டிஃபரெண்ட். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, மணியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏன்னா நான் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா கிராட்டிடியூட் ஃபார் மணிங்க. நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ கம்மியான காசு இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அந்த காசுக்கு ஒரு நன்றியை செலுத்தணுங்க. இப்போ உங்ககிட்ட ஸோ அந்த கிராட்டிடியூட் என்ன பண்ணும், உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு, இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னொரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடும். லெசன் நம்பர் 2ங்க. அது 3, கிரீட் டேக்ஸ் யூ டவுன். நிறைய பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அவங்களோட காசை பெரிய லெவலில் விட்டுருக்காங்க. அதாவது பெரிய பணக்காரங்க அடிபாதாளத்தில் கீழே விழுந்த கதையெல்லாம் இருக்குது. எதனாலன்னா இந்த பேராசையாலங்க. அந்த கிரீடு பின்னாடி போகாதீங்க. 4வது லெசன், நீங்கள் வளர்ந்தால் உங்கள் பணம் வளரும். when you grow your money grows. எதனாலன்னா மணி இஸ் a result of your behavior. உங்களை நீங்கள் உயர்த்தி பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற ஒரு 10 லட்ச ரூபாய் 1 கோடியாக மாறுங்க. ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் காலேஜுக்கு அப்புறமா படிக்கிறதே கிடையாது. ஸோ நீங்கள் இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஃபிட்ஸு, நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய காசு இம்ப்ரூவ் ஆகும். இம்பார்ட்டன்ட் ஸ்கில். நீங்கள் மணியை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா அது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஸ்கில். இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அந்த டேலண்ட்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 5 என்னென்னா டிலேடு கிராட்டிஃபிகேஷன். இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வேர்ல்டில் நமக்கான பிரச்சனை என்னென்னா, ஏதோ ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், அதை உடனே வாங்கணும்னு நினைப்போம். உடனே, அதாவது அதுக்கு பர்சனல் லோனு, இஎம்ஐ, இன்றைக்கி ஆப்ஷன், ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குங்க. 30 செகண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பொருளுக்கு கடனை வாங்கி ஒரு பொருளையே நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஒரு வேல்யூ ஆஃப் மணி என்னன்றதை அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ டிலேடு கிராட்டிஃபிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ரூல் நம்பர் 5 அது. ரூல் நம்பர் 6, நெவர் டிஸ்பிளே யுவர் வெல்த். காசை ஷோ ஆஃப் பண்ணுறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். நிறைய இந்த பணக்கார குழந்தைகளாக இருக்கட்டும், ஆர் நிறைய மக்கள், சில பேர் ரிச்னஸை காமிக்கணுன்றதுக்காக எக்ஸ்பென்சிவ் பொருளை வாங்குறது, அன்னெசரியாக மற்றவங்களுக்காக ஒரு காசை செலவு பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது, ஷோ ஆஃப் பண்ணுறது. மணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல், சென்சிட்டிவ், இட் இஸ் பர்சனல் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. இது மணி உங்களுடைய விஷயம். அது நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், காமிக்கணுன்ற அவசியமே கிடையாது. மற்றவங்களுக்காக ஒரு வாழ்கிற வாழ்க்கையே வேண்டாம். நெவர் டிஸ்பிளே யுவர் வெல்த். ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 7, பிடிச்சமான ரூல், மணி அண்ட் ரிலேஷன்ஷிப். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற காசும் நீங்கள் பழகிற ஒரு பழக்கத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஏதோ ஒரு காசு, வாட் எவர் தட் மணி, சரிப்பா அந்த காசு என் ஃப்ரெண்டுக்கு தானப்பா கொடுக்குறேன் நான்,
அது கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலனாலும் சந்தோஷம் அப்படின்னு இருக்கிற மாதிரியான காசை கொடுங்க. அந்த காசு வரலன்னும் போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அவர்கிட்ட திரும்ப திரும்ப போய் ஃபாலோ பண்ண வேண்டியது, ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரெயின் வர வேண்டியது, ஒரு மன சங்கடம் ஆயிடும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும். நெவர் எவர் டூ தட். ஸோ அளவோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ணுங்கள். இந்த ஒரு 7 இம்பார்ட்டண்ட் மணி லெசனை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நாட் தட் குழந்தைங்க தான் தெரிஞ்சுக்கணும், இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கையிலேயே மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு ஆகிடும். அண்ட் இட் வில் ஹெல்ப் அஸ் டு கிரியேட் மோர் மணி ஃபார் அவர் செல்ஃப். இந்த வீடியோ வந்து தகவல் ரொம்ப புதுசாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த 7 பிரின்சிபலில் உங்களுக்கு ஃபேவரட், இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாத பிரின்சிபல் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நிறைய மணி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், ஈக்விட்டி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டில் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா அந்த ஜேர்னியை எங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். we will help you, we will assist you. ஸோ stay tuned to this channel. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மிஸ் பண்ணுறேன். see you, bye bye.